அப்படி தோரணையா படிச்சு தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை மூட மதுப்பிரியர்கள் குடிபோதையில் போராட்டம். நடுக்கடலில் நடந்த கிரிக்கெட் போட்டியில் வேகமாக பைக் ஓட்டி ரன்களை குவித்த டிடிஎஃப் வாசன் மேட்ச் முடிவில் கைது. சந்தோஷம். இதுல நடுக்கடல்ல பைக் ஓட்டுதாவா? பைக் கிரிக்கெட் போட்டியில ரன் எடுக்கிறதுக்கு பைக் ஓட்டியிருக்காரு. இயந்திர தொழில்நுட்ப காரணமாக இன்று நியூஸ் பேப்பர் வராது என்று இன்றைய செய்தித்தாளில் போடப்பட்டது. அதன் காரணமாக இன்றைய செய்தித்தாள் போன மாதம் வரக்கூடும் என வருமான வரித்துறை அறிவிப்பு. நீங்க நியூஸ் பேப்பர் வராது அப்படி எங்க நீங்க அது கடையில வாங்கல. அண்டார்டிகா தெரியுமா? அது தெரியும். சத்தியமா தெரியாது சார். அண்டார்டிகா எங்க இருக்குன்னு தெரியாதோ? அண்டார்டிகாவில் உள்ள பாலைவனத்தில் உள்ள புற்களை உண்ண வந்த பறவைகள் தூண்டில் மூலமாக பிடித்த மீனவர்கள். சுத்தம். ஏன் தெரியுங்களா? எப்படி? டீ கடையில் காப்பி கேட்டவருக்கு பாராட்டு அளித்த வனத்துறையினர் கைது செய்யப்பட்டு தீயணைப்பு துறையிடம் பத்திரமாக ஒப்படைப்பு. அது மட்டும் இல்லாம ரூபாய் 1,00,000 அபராதம் சன்மானமாக வழங்கப்பட்டது. யாருக்கு டீ கடையில போய் டீ கேட்டாங்க தெரியுமா? அவனுக்கு சன்மானம் அபராதம் போட்டு சன்மானமா கொடுத்துருக்காங்க. டீ கடையில போய் இனிமே யாருமே என்ன பண்ண கூடாது, டீ கேட்க கூடாது, காப்பி தான் கேட்கணும். காப்பியும் கேட்க கூடாது, டீ கடையில எதுவுமே கேட்க கூடாது.